ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் மார்ச் 15 மற்றும் 16 2 நாளுக்கும் தேவையான எக்கச்சக்கமான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, இன்றைக்கி ஒரு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நல்லா எழுதிக்கிங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும். பாருங்கள், பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க, புதிய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ என்னென்னது அவுட்லைன் மாதிரி எழுதிக்கிங்கப்பா. மகளிர் மாணவர்களுக்கு புதிய திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா, மகளிர் மாணவர்களுக்காக திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்கப்பா. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமூகத்தில் மட்டுமின்றி அவர் குடும்பங்களில் மகளிருக்கான பங்கை உறுதி செய்வது அவசியம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, 10 லட்சம் வரை 10 லட்சம் வரை யாருன்னா ஒருத்தர் வீடு மனை அல்லது விவசாய நிலங்கள் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, 1% வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் இருக்குல்ல, ஆவணங்களுக்கான பதிவு கட்டணம் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் பாருங்கள், அடுத்த 5 ஆண்டுகளில் 1 லட்சம் மகளிரை தொழில் முனைவராக உருவாக்க வேண்டும் என்ற திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அப்போ பாருங்கள், அடுத்த 5 ஆண்டுகள்னால் எப்போ பார்த்தீங்கன்னா 2030 தாங்க. அப்போ 2030 தான் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை லட்சம்? கிட்டத்தட்ட 1 லட்சம் மகளிரை தொழில் முனைவராக உருவாக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது மீண்டும் கணினி திட்டம் அறிவிச்சிருக்காங்க. ஒரு நல்ல விஷயங்க. திருப்பி லேப்டாப் தர போகிறாங்க, எல்லாருமே ரெடியாகி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், அரசு ஊழியர்களுக்கு வாரிசுகளுக்கு புதிய சலுகையும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, இதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் என்னென்ன பெனிஃபிட்னு தெரிஞ்சுக்கங்க. பட் எக்ஸாம்பிள் ரிலேட்டடாக பார்ப்போம். ஊரக பகுதிகளில் 3500 கோடியில் 1 லட்சம் புதிய வீடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், கலைஞர் கனவு இல்ல திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இதனுடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. 2030ஆம் ஆண்டுக்குள் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தருவதாக அறிவிக்கிறாங்க. எவ்வளோ கோடி இதுக்காக ஒதுக்கியிருக்காங்கன்னா 3500 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இப்போ டேரக்ட் கொஷின்ங்க, இதெல்லாம் எவ்வளோ ஒதுக்கிருக்குன்னு கேட்பாங்க. 3500 கோடி இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்கதா சொல்கிறாங்க. இப்போ பழசு எழுதிங்கன்னா அதை அடிச்சுட்டு இதை எழுதிக்கிங்கப்பா. ஓகே, சென்னைக்கு அருகே 2000 ஏக்கரில் புதிய நகரம், அது என்ன பேர் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது அப்படியே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட்ஜெட் வந்துடலாமா? ரெடியா காய்ஸ்? பணம் எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்டார்ட் பண்ணுறோம் பட்ஜெட். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய கொஷின்ஸ்னால் இதுதான், செலவினங்கள். எதுக்கெல்லாம் அதிகமாக செலவினம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ கோடி ரூபாய் செலவாக இருக்கும் மதிப்பிட்டிருக்காங்கன்னா 3,73,2400 கோடி வந்து பார்த்திங்கன்னா அவன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வரும் மொத்த வருவாய் செலவினம் சொல்லிட்டு. இப்போ அதிகமாக எதுக்கு செலவு பண்ணுறாங்கன்னா உதவி மானியங்கள். ஃபஸ்ட்டு இது எழுதுங்க பார்க்கலாம், உதவி மானியங்கள். ரெண்டாவது யாருக்கு செலவு பண்ணுறாங்கன்னா ஊதியங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க, ஏறு வரிசையில் அமைக்க இறங்கு வரிசைன்னு சொல்லிட்டு. அப்புறம் மூன்றாவதாக வந்து பார்த்திங்கன்னா வட்டி செலுத்துதல், வட்டி அதிகமாக கட்டிகிட்டு இருக்காங்கப்பா. நான்காவதாக பார்த்திங்கன்னா ஓய்வூதியங்கள். ஐந்தாவதாக பார்த்திங்கன்னா பராமரிப்புகள். அவ்வளோதாங்க, இந்த 5 தான் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஸோ அப்போது இந்த பட்ஜெட்டில் அதிகமாக செலவு யாருக்கு பண்ண போகிறாங்கன்னா உதவித்தொகைகளும் மானியங்களுக்கும். ரெண்டாவது யார்? ஊதியங்கள். மூன்றாவது வட்டி செலுத்துதல். நான்காவது ஓய்வூதியம் மற்றும் ஓய்வு கால பலன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், செயல்பாடுகள் பராமரிப்புகள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கறது வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணுங்கப்பா. ஸோ இது முடிச்சுட்டு என்ன பண்ணிடலாம், 10 இடங்களில் புதிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் கட்டப்போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 10 இடங்களில் ஜஸ்ட் நீங்கள் 10 இடங்கள் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 1 லட்சம் மாணவர்களுக்கு 2500 கோடி கல்வி கடன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, 1 லட்சம் மாணவர்கள் என்ன பண்ண போகிறாங்க, கல்வி கடனை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. 2500 கோடின்றது மட்டும் நோட் பண்ணுங்கள். பெருசெல்லாம் வேண்டாங்க, நீங்கள் நோட் பண்ணிட்டே வாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா வீடியோ கிளாஸ் ஒன்று போட போகிறோம். வெட்னஸ்டே போல் போட்டுருவோம். அந்த வீடியோ கிளாஸில் பட்ஜெட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்லிடுறேன். பட் ஆனால் இது நீங்கள் அவுட்லைன் வச்சுருந்தா தான் அங்கே எழுதுறது கரெக்டாக இருக்கும். நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டம். இந்த காலை உணவு திட்டம்னாலே நம்ம இந்தியாவிலே முன்மாதிரி மாநிலம்னா தமிழ்நாடு தான். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கனடான்னு ஒரு நாடு இருக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்க, பாரோ பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துன்னு ஒரு நாடுங்க, இங்கிலாந்து தான் நாடு. இங்கிலாந்து அப்படின்ற ஒரு நாடு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, காலை உணவு திட்டத்தை அறிமுகம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்காக ஐநாவுடைய கௌரவ விருதும் பெற்றிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒதுக்கிருக்காங்கன்னா 600 கோடி ஒதுக்கியிருக்காங்க. காலை உணவு திட்டத்துக்கு எவ்வளோங்க, 600 கோடி. அப்போது ஊரக பகுதி மட்டும் இல்லாமல் நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் என்ன ஆயிடுச்சு, இப்போது காலை உணவு திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஐ திங்க் நீங்கள் கிராமங்களில் பார்த்துருக்கலாம், 2200 கோடியில் கிராம சாலைகள் மேம்பாடு. எல்லா கிராமங்கள்லேயும் இப்போ சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. ஸோ இது ஒரு நல்ல விஷயமாக தாங்க இருக்குது. சேலம், கடலூர், நெல்லையில் மாபெரும் நூலகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சொல்லிட்டு என்ன பண்ண போகிறாங்க, இது வரைக்கும் 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாசகர்களே வருகை புரிந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எக்கச்சக்கமான புக்குகள், அது கிட்டத்தட்ட 1 லட்சம் புக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்கப்பா. ஸோ அடுத்த கட்டமாக சேலம், கடலூர், நெல்லையில் வைக்க போகிறதாகவும் கூறியிருக்காங்க. அடுத்தது நீங்கள் அவுட்லைன் மட்டும்தான் எழுதணும், இப்போவும் சொல்லிடுறேன். மக்கள் நலவாழ்வுத்துறை திட்டங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டுங்க. மக்கள் நலவாழ்வுத்துறை திட்டங்களுக்கு 21,906 கோடி ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பாருங்கள், மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் மூலம் இது வரைக்கும் எவ்வளோ பேர் பயன்பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா மிஸ் பண்ணாமல் எழுதிடணும். 2.20 கோடி.
2.20 கோடி மக்களை தேடி மருத்துவத்தில் இருக்காங்க. இதற்காக ஐநா விருதும் கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், ரெண்டுத்துக்கும் ஐநா என்ன பண்ணியிருக்காங்க, கௌரவிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இன்னுயிர் காப்போம் திட்டம் சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா 3,43,156 பேருக்கு என்ன பண்ணுறாங்க, கட்டணம் இல்லாமல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, இது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ எங்கே பாருங்கள், இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துக்கலாம். இப்போ நிதி ஒதுக்கீடு எத்தனை கோடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது அப்படியே நோட் பண்ணிட்டே வந்துடுங்க. இதில் பொது விநியோக திட்டத்துக்கு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, திட்டங்களில் அதிகமாக கொடுத்துருக்காங்க. திட்டங்களில் நான் சொல்கிறேன், திட்டங்களில் அதிகமாக கொடுக்கப்பட்டது எதுனா பொது விநியோக திட்டத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு 13 கோடி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இது 2 மட்டும் நோட் பண்ணுங்கள் போதும். அடுத்தது, பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு மாதம் 2,000 ரூபாய் அப்படின்ற விதம் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஸ்கீம்ங்க, கண்டிப்பாக இது பாராட்டத்தக்க ஸ்கீம் தாங்க. இலங்கை தமிழர்களுக்கு 206 கோடியில் புதிதாக 3000 வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அங்கேருந்து வந்தவங்க எல்லாருக்குமே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதையும் நோட் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துறீங்களா? ஓகே, இங்கே கொடுத்துருங்க பாருங்கள். ஸோ இதுதான் ஆர்டர் வைஸ் கேட்பாங்கப்பா. எப்படி கேட்பாங்கன்னா, நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, உதவித்தொகை மானியங்களுக்கு தான் அதிகமாக செலுத்துகிறாங்க, ரெண்டாவது ஊதியங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னோமா, அப்புறம் மூலதன செலவுகள் கொடுப்பாங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரிங்க இது வட்டி செலுத்தல் கொடுக்குறாங்க, அடுத்து மூலதன செலவுகள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னதில்ல, அங்கே சொன்னதை இந்த மாதிரி கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் அப்படின்னு நினச்சக்கூடாது. இதுவும் கொஷின் கேட்பாங்க. ஸோ அதனால் இதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, பார்த்துக்கலாம். அடுத்தது, 50 சார் பதிவாளர் அலுவலகங்களை நவீனப்படுத்த 30 கோடி கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சார் பதிவாளர் அலுவலகங்கள் என்ன பண்ண போகிறதுன்னு சொல்லியிருக்காங்க, நவீனப்படுத்தப்படுறதுன்னு சொல்லியிருக்காங்க. அது பாதுகாப்பு கட்டமைப்பு மேம்பாடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோவை, திருச்சி, மதுரை, தாம்பரம், ஆவடியில் ட்ரோன் மூலயமா என்ன பண்ண போகிறாங்கன்னா பாதுகாப்பு பண்ண போகிறான்னு சொல்கிறாங்க. அதுக்கு 70 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ ட்ரோன் மூலயமா என்ன பண்ண போகிறாங்க, இனிமேல் சாலைகள்லேருந்து எல்லாத்தையுமே கண்காணிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயந்தாங்க. ஸோ பாதுகாப்புன்றது கண்டிப்பாக இருக்கணும். பள்ளி உடற்கல்வி பாடத்தில் சதுரங்க விளையாட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆண்டு எந்த விளையாட்டு அறிமுகம் செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்கப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் சதுரங்க விளையாட்டு சொல்கிறாங்க. அது முக்கியமாக 44வது செஸ் ஒலிம்பியாட் மற்றும் 22வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு, தெற்காசிய விளையாட்டை பற்றிலாம் பேசியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம், உங்களுக்கு கொடுத்ததால என்ன ஸ்கிப் பண்ணிக்கிறேன், ஆல்ரெடி கொடுத்துட்டுங்க, நீங்கள் அதை ரீகால் பண்ணிக்கோங்க. அடுத்தது, இன்றைக்கான குரல் பார்த்துடலாமா? ஒல்வது அறிவது அறிந்தன் கண் தாங்கி செல்வார்க்கு செல்லாதது இல். தனக்கு பொருந்தும் செயலையும் அதற்காக அறிய வேண்டியதையும் அறிந்து அதனிடம் நிலைத்து முயல்கின்றவனுக்கு முடியாதது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தனக்கு எந்த செயல் பொருந்துமோ அது கரெக்டாக செஞ்சானா வழி அறிதல் என்ற அதிகாரத்தில் பயங்கரமாக சொல்லியிருக்காங்க. அது ஈஸியாக முடிப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ முயற்சி மட்டும்தான் ஜெயிக்க வைக்கும். திருப்பியும் சொல்கிறேன். ஸோ 2 மணி நேரம் 38 நிமிடங்கள் நீடித்த பட்ஜெட் உரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, அவுட்லைன் மட்டும்தான், இதெல்லாம் உங்களுக்கு உதவும். சம்கர சிக்ஷா திட்டம் தமிழக அரசு 2,152 கோடி ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்கப்பா. ஸோ ஏன்னா கவர்மெண்ட் தரல, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டே நான் நிதி ஒதுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. ஐ திங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் அவுட்லைன் மட்டும் தான் எழுத சொல்கிறேன். உங்களுக்கு இன்டெப்த்தாக டீட்டெயில்ஸாக வெட்னஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் போர்ட்லேயே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஏன்னா தமிழ்நாடு பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அன்றைக்கி அது கவனிச்சுக்குங்க போதும். ஓகே, இதெல்லாம் விட்டுடலாம். மருத்துவ ஆராய்ச்சி, ஓகே. திறன்முக வகுப்பறைகள் இது ஆல்ரெடி பார்த்துச்சு, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கிறீங்களா? ஸோ ஸ்மார்ட் போர்ட் கிளாஸஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2,676 பள்ளிகளில் திறன்மிகு வகுப்பறைகள் 65 கோடியில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 65 கோர், அது மட்டும் நோட் பண்ணுங்கள். அடுத்தது இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். உயர்கல்வியில் பயிலும் 3ஆம் பாலினத்தவருக்கு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டம் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் திருநங்கைகளுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3ஆம் பாலினத்திற்கும் பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணுவீங்க. அடுத்தது 100 கோடியில் சென்னை அறிவியல் மையம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. என்னென்னா சிங்கப்பூரில் அறிவியல் மையத்துடன் இணைந்த நவீன முறையில் சென்னை அறிவியல் மையம் 100 கோடியில் உருவாக்கப்படும் என நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ அறிவியலை வளர்க்குறதுக்காகவே இது என்ன பண்ணியிருக்காங்க, சென்னை அறிவியல் மையத்தை உருவாக்குறேன்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ ஐ திங்க் முடியுதுங்க. ஓகே, மார்ச் 16க்கான நடப்பு நிகழ்வுகள் வேளாண் பட்ஜெட் தாங்க. ஸோ எல்லாருமே பச்சை துண்டு போட்டு வந்து என்ன பண்ணாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வேளாண் பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கோடி ரூபாய் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கம்மி எதுவும் ஆகவே இல்லைங்க. ஏன்னா 5 ஆண்டுகளில் 10,000 கோடி அதிகரிச்சிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை மட்டும் பார்த்துங்க. ஸோ இந்த ஆண்டு வேளாண் எவ்வளோ நிதி ஒதுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா 45.661 கோடி. இது மட்டும்தான் உங்களுக்கு கொஷின்ஸ்.
வேளாண் பட்ஜெட்டில் மொத்த நிதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கண்டிப்பாக கேட்பாங்கப்பா, கேட்க மாட்டாங்கலாம் சொல்லவே முடியாது. சரியா? அப்புறம் பாருங்கள், வேளாண்மை பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். பன்னீர்செல்வம். ஏன்னா வச்சுங்களேன், தங்கம் தென்னரசு அந்த பண்ணியிருப்பாருன்னா பன்னீர்செல்வம் தான் வேளாண்மை பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருப்பார். அது இல்லாமல் கரும்புக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக டன்னுக்கு 349 உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஸோ சந்தன மரம் இதெல்லாமே நான் உங்களுக்கு ஸ்மார்ட் போர்டில் சொல்லிடுறேன். சில இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணுறேன்னா அது கொஞ்சம் இன்டெப்த்தாக சொல்லணுன்றதுக்காக அங்கே சொல்லிடுறேங்க. நீங்கள் இங்கே கவனிக்கிறது மட்டும் அவுட்லைன் எழுதிங்க. பயிர் கடனுக்கு 17,000 கோடி கொடுக்க போகிறாங்க. ஒரு நல்ல விஷயம் தானேங்க. நோட் பண்ணுங்கள். நமக்கு தெரியும், நமக்கு பிஎம் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னு ஒரு யோஜனா இருக்குது. ஸோ அதுக்கு காப்பீடு திட்டம் கொடுக்குறாங்க. இப்போ பயிர் கடனுக்கு 17,000 கோடி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது இங்கே கொடுக்குறாங்க பாருங்கள், நல்லூர் வரகு, நத்தம், புலி உட்பட 5 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற நிதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ புவிசார் குறியீடு பெற 15 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேளாண்மை அறிக்கையில். ஸோ பாருங்கள், 2025-26 நல்லூர் வரகு கடலூரில் இருக்கிறது, வேதாரண்யம் முல்லை நாகப்பட்டினம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க, நத்தம் புலி திண்டுக்கல், ஓகேங்களா, ஆயக்குடி கொய்யா திண்டுக்கல், கப்பல்பட்டி கரும்பு முருங்கை அது வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல். அப்போ திண்டுக்கல்லே 1 2 3 பொருள் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் கிடைக்கிது. அடுத்து நாகப்பட்டினத்து கடலூர்லேயும் இருக்குது. அப்போ 5 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு எழுதி வைங்க, மிஸ் பண்ணுறக்கூடாது. ஸோ எவ்வளோ லட்சம் ரூபாய்னா 15 லட்சம் ரூபாய், 15 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்கப்பா. அடுத்தது ஸோ 45,000 ஏக்கர் விளைநிலமாக மாற்ற அரசு திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த தரிசு நிலமெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே விளைநிலமாக மாற்ற போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தலாமா, ரூபாய் 250 கோடியில் தரமான விதை கொள்முதல் திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை கோடின்னு மட்டும் தெரிஞ்சுங்க போதும். ஸோ மற்றபடி எல்லாமே நான் உங்களுக்கு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அடுத்தது 125 கோடியில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊட்டச்சத்து பிரச்சனை எப்பவுமே இருக்குது, அது சரி பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 1168 கோடியில் 3 லட்சம் ஏக்கரில் சொட்டு நீர் பாசனம் சொல்லுவாங்க தெரியுமா. தட் மீன் அப்படின்னா தெளிப்பு நீர் பாசனம் சொல்லுவாங்க, நுண்ணீர் பாசனம் என்று சொல்லுது. இது பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், ரெயின் கன் ஒரு வார்த்தை இருக்குங்க. இஸ்ரேல் நாட்டுக்கிட்ட இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், சொட்டு நீர் பாசனத்தையும் அந்த ரெயின் கன்னையும் பாரோ பண்ணியிருப்போம். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அக்டோபர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் வெங்காயத்தின் உற்பத்தி குறைவதால் இதை அதிகப்படுத்துறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வைங்கப்பா. அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, 10 கோடியில் முந்திரி வாரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கெல்லாம் பாருங்கள், அரியலூர், கடலூர், விழுப்புரம், புதுக்கோட்டை, தேனி, கிட்டத்தட்ட 5 மாவட்டங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அதிகமாக பயிரிடக்கூடிய மாவட்டங்கள் தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் தமிழ்நாடு முந்திரி உற்பத்தியில் 4வது இடத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்கப்பா. ஸோ நோட் பண்ணுவீங்க, இது கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட். ஏற்றுமதியில் 2வது இடங்க. உற்பத்தியில் என்ன தான் 4வது இடத்துல இருந்தாலும் ஏற்றுமதியில் நம்ம தான் வந்து என்ன பண்ணுறோம், 2வது இடத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா 10 கோடி ரூபாய் ஒதுக்கிறதா கூறப்படுகிறது. அடுத்தது ஊரக மகளிருக்கு 50% மானியத்தில் நாட்டுக்கோழி பண்ணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் பாருங்கள். நீங்கள் யாருன்னா இப்போது ஒரு 50 லட்சம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன், 25 லட்சம் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்கப்பா. மானியமாக வந்துடும். மீதி 25 லட்சம் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கோழி பண்ணை, அதுவும் மகளிராக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக எவ்வளோ ஒதுக்கிறாங்கன்னா 6 கோடி ரூபாய் ஒதுக்கிறதா கூறப்படுகிறது. யாருன்னா இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்க, ஐ திங்க் கீழே ஒரு 2 நியூஸ் இருக்குங்க. எஸ், பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1954ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தின அன்று பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் யாரெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு இந்த விண்ணப்பிச்சாங்கன்னா அது செலக்ட் பண்ணுறதுக்கு கமிட்டி இருப்பாங்க. ஸோ ஐ திங்க் இன்னும் இங்கே லாஸ்ட் ஒரே நியூஸ். ஸோ இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்கப்பா. திருக்குறளும் புறநானூறும் சொல்லுவாங்க. பலக்குடை நிழலும் தங்குடை கீழ் காண்பார் அலக்குடை நிழலவர் அப்படின்னு இருக்காங்க. நிழலவர் அப்படின்னா உழவரை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ உழவர்களின் வறுமை பற்றி பேசும் குறளை நிதிநிலை அறிக்கையில் உரையை தொடங்கியிருக்காரு. இந்த 2 குறள்களும் அதற்கான உரைகளும் 4 இடங்களில் புறநானூறுக்கான விளக்கங்கள் இடம்பெற்றுள்ளதுன்னு சொல்கிறாங்க. அப்போ புறநானூறும் இருக்குது, இதுலேயும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ இந்த பலக்குடை நிழலும் அப்படின்ற ஒரு குறளை நீங்கள் என்ன பண்ணணும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம இது ஸ்மார்ட் போர்டு நடத்துகிறப்போ இன்னும் கிளியர் கட்டாக சொல்லிடலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி அவுட்லைன் மட்டும் தான் கொடுத்துருக்கேங்க. ஸோ அந்த அவுட்லைனை நல்லா தெளிவாக வச்சுக்கோங்க. நான் டெஃபினெட்லி புதன்கிழமை உங்களுக்கு ரீச் ஆகிடும் ஒரு வீடியோ. அந்த வீடியோவை என்ன பண்ணிடணும், தெளிவாக எழுதி வச்சுக்கணும். இன்றைக்கி குயிஸ் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கி புதன்கிழமை அட்டன் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் ஒரு 4 மார்க்காக எஃபர்ட் போடுறது ஒன்றும் தப்பு இல்லைங்க, தயவு செஞ்சு போடுங்க. தேங்க்யூ.